எட்ரா கொக்கி பூஜா, இன்னும் நீ கம்மல் போடலையா? ஷூ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. திரும்ப. ஓகேவா அண்ணே? ஒரு நிமிஷம். என்ன பூஜா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா சொல்லு. செல்வி. வரவேலு. பூஜா, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல அண்ணி. இந்த பதட்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். டைம் ஆயிடுச்சு, வா பூஜா, வா 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 வா. வாமா. பெரியவங்களுக்குலாம் வணக்கம் சொல்லுமா. மாப்ள, எங்க வீட்டு பொண்ணு இவதான். நல்லா பாத்துக்கங்க. அவன் பொண்ணை பார்த்ததுனால தானே நாங்களே இங்க இருக்கோம். அது என்னமோ கரெக்ட் தான் சார். இன்னும் என்ன வேலை? என்ன சார்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உரிமையா மாமான்னு கூப்பிடு. சரிம்மா பூஜா, பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஜி வாமா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. சுமங்கலியா நல்லா இருமா. நல்லா இருமா. எந்திரிமா. பூஜா, காஃபி குடுமா எல்லாருக்கும். ராஜி, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு உன் கையால பூவை வச்சு விடுமா. திரும்பிக்கோ. சார், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்புறம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. எதுவா இருந்தாலும் இப்பவே வெளிப்படையா பேசிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார். அதை நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்களுக்கு எங்க தங்கச்சி சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். என்னப்பா நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க என்ன உங்க பொண்ணை எங்களுக்கு பணங்காசெல்லாம் கொடுத்து விற்கவா போறீங்க? உங்களுக்கு இது ஒரே தங்கச்சின்னு சொல்றீங்க. அந்த பொண்ணையே எங்களுக்கு தாரவாத்து கொடுக்க போறீங்க. அதை விட எங்களுக்கு வேற என்ன பெருசா இருந்துற போகுது? எங்களுக்கு நகை நட்டு சீரு எதுவும் வேணாம்.
உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க. எங்க மருமகளுக்கு எல்லாம் போட்டு நாங்க அழகு பாத்துக்கிறோம். இல்ல சார், நீங்க உங்க பெருந்தன்மையை காட்டுறீங்க. ஆனா நாங்க எங்க தங்கச்சிக்கு போடுறத போட்டுதானே ஆகணும். அது உங்க விருப்பம்பா. நாங்க எதுவும் கேட்கல. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ஆனா இந்த கல்யாணத்துல ஒரே ஒரு கண்டிஷன் தான். அதை மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சார் சொல்றீங்க? எதனாலும் சொல்லுங்க. எங்களோட சக்திக்கு மீறி இருந்தாலும் நாங்க செஞ்சிருவோம் சார். பா என்னப்பா இது புதுசா கண்டிஷன்லாம் போடுறீங்க? டேய் சும்மா இருடா. உனக்கு எதுவும் தெரியாது. அது என்னன்னா, என் பையன் கல்யாணத்துக்கான சமையலை வேலுதான் செய்யணும். அந்த ஆர்டரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ சார், அதுக்கு என்ன சார், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதை விட பிரம்மாண்டமாவே செஞ்சிடலாம் சார். என்ன கௌதம், பயந்துட்டியா? அட போங்கப்பா, சும்மா. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, நிச்சயத்தை முடிவு பண்ணிடலாம். சார் 2-3 நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறோம் சார். உங்களுக்கு எது வசதியோ அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க. வரங்க. வரேன் வேலு. வரேன் செல்வி. வர மருமகளே, வரேம்மா. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். டேய் கௌதம் வாப்பா. பூஜா, போயிட்டு வரேன். சொல்லு டார்லிங், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு போனீங்க, போயிட்டு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. என்ன பிஸி ஆயிட்டியா? இல்ல சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டியா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன எதுக்கு தெரியுமா சீக்கிரமா வர சொன்னாங்க? இல்ல சொன்னதானே எனக்கு தெரியும். நான் என்ன ஜோசியக்காரனா நீ சொல்லாமலே உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க.